Hello friends, welcome to Jan's Art Melon. இன்றைக்கி நம்ம இந்த கலர்ஃபுல்லான ட்ரீம் கேச்சர் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் சிசர்ஸ், கேஸ்கெட், woolen thread, ஃபெவிகால், பீட்ஸ், ஸ்டோன்ஸ் அண்ட் satin ribbons. இது ஒரு வேஸ்ட் கேஸ்கெட், அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா உங்ககிட்ட வேறு எதுனா ரிங் டைப் ஆஃப் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நிறைய கலர்ஸில் satin ribbons இல்லை, ஒரே ஒரு கலர் தான் இருக்குனாலும் கண்டிப்பாக நீங்கள் அதை வச்சு இந்த ட்ரீம் கேச்சரை மேக் பண்ணலாம். நம்ம yellow கலர் woolen thread எடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க பிங்க் கலர் satin ribbon யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரிங்கை நம்ம கவர் பண்ண போகிறோம் இந்த பிங்க் கலர் satin ribbon வச்சு. ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரிங்கை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியாச்சு. ஸோ அதை கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த இடத்துல நல்லா ஸ்டிக் பண்ணிடணும். இப்போ இதில் woolen thread வச்சு எப்படி நாட்ஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேண்டமாக ஒரு இடத்துல நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நீங்கள் ஃபர்ஸ்ட் போடுற நாட் ரொம்ப செக்யூர்டாக இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஒரு 2-3 நாட்ஸ் கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ரிங்கை சுற்றி நாட் போடணும். இதுக்கு எதுவும் நீங்கள் ஸ்பெஷலாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்க வேணாம். பட் நீங்கள் மைண்ட்லேயே ஒரு கேல்குலேஷன் வச்சுக்கோங்க, இவ்வளோ தான் கேப் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேப்ஸ் விட்டு நம்ம நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணலாம். ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக இப்போ நாட் போட்டு முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் நம்ம நாட் போடும்போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த லைனோட சென்டரில் கரெக்டாக நீங்கள் நாட் போடணும். அதே மாதிரி இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா லைன்ஸோட சென்டர்லேயும் நீங்கள் நாட் போடணும். அப்படியே அடுத்தடுத்த ரவுண்ட்ஸ்குள்ளே நீங்கள் போயிட்டு இருக்கும்போது அப்படியே அதே மாதிரி அந்த லைனோட சென்டரில் நாட்ஸ் போட்டுகிட்டே ஃபுல்லாக இந்த ரிங்கை கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக நாட்ஸ் போட்டு முடிச்சாச்சு. ஸோ சென்டரில் ஒரு பீட் அட்டாச் பண்ணி இப்போ நம்ம வந்துட்டு இந்த ஃபைனல் நாட் போட போகிறோம். டெக்கரேஷனுக்காக நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ட்ரீம் கேச்சருக்கான ஃபெதர்ஸை
சாட்டின் ரிப்பன் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், ஃபெதர் ரெடி. இப்போ இந்த woolen threads-ஐ ரிங்கில் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஒவ்வொரு woolen thread-லையும் beads and feathers attach பண்ணணும். அவ்வளோதான், நம்ம கலர்ஃபுல் ட்ரீம் கேச்சர் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.